ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணிதப்படி அவர் பயிற்சி ஆகிறார். எங்கே போகிறார் அப்படின்னா, இது வரைக்கும் கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே அவர் சனிக்கிழமையே பயிற்சி ஆகிறார். கும்பராசி வந்து மீன ராசிக்கு சனிக்கிழமை இரவு 9:43 சுமார் டயத்துக்கு டிரான்சிட் ஆகிறார். அங்கே பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்குது. பொதுவாகவே சனி பகவானுடைய பயிற்சி சுமார் 2.5 ஆண்டுகள். இங்கே அவர் இந்த தடவை பயிற்சி ஆகிறது 2 வருஷம் 2 மாதம்தான் மீன ராசியில் இருக்கார். ஆக பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம், ரேவதி புத பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களின் வழியாக தான் மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பலன் செய்ய போகிறது. நீங்கள் பேசிக்கலாக அவர் பண்ணக்கூடிய இந்த 26 மாதத்தில் 2 குரு பயிற்சி, 2 ராகு கேது பயிற்சி இருக்கு. இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த பலன்களை பாருங்கள். நம்ம பலன் சொல்லியிருக்கிறதும் அப்படி தான் சொல்லியிருக்கோம். மகம் அப்படின்னாலே நீங்கள் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. கேது பகவானும் 2 தடவை பயிற்சி ஆவார். அப்படி பார்க்கிற போது இதுவரைக்கும் உங்களுக்கு வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் இந்த சனி பயிற்சியில் அது வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. எனக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது, இது வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை நான் அனுபவித்ததில்லை, பணமாகவோ பொருளாகவோ வரல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பணங்கள் வரும். ஒருவேளை முன்னோருடைய சொத்து இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு உண்டு. இது எதுவுமே எனக்கு இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத தன வரவு அதுவும் இருக்கு. ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வராதவங்க, பிஎஃப் பணம் வராதவங்க, அரியர்ஸ் பணம் வராதவங்க, இன்சூரன்ஸ் பணம் வராதவங்க அத்தனை பேருக்கும் பணம் வருவதற்கான வாய்ப்பு 2025 மார்ச்சுக்கு அப்புறம் மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம் தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சியில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஆரம்பிக்கலாம். நான் அரசாங்கத்தால் ஏதாவது உதவி எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறது, ஒரு தொழில் முனைவோராக வர்றது, இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த சனி பகவானுடைய காலங்களில் மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி அத்தனையும் காப்பாற்றப்படும். அது மட்டுமே அல்ல, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நண்பர்களால் நன்மை, குறிப்பாக உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். இது வரைக்கும் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் உருவாகும். நான் பிஸ்னஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கும், சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறவங்களுக்கும், நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த காலங்களில் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் இந்த காலங்களில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது, இது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அதனால் இது மாதிரி துறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள்.
பட் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கூடும். அது இல்லாமல் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கரியர் பரவாயில்ல. ப்ரொஃபஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த காலங்களில் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியர் நல்ல விதமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, சனி பகவானுடைய ஆளுமையில் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் இந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபினான்ஷியலாக இந்த காலகட்டங்களில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. ஆனாலும் வருமானங்கள், சம்பாத்தியங்கள், செலவினங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகள் இருக்கு. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. நான் பார்க்குற வேலையை விட்டு வெளியில் வந்துட்டே வேலை கிடைக்குமானா கிடைக்கும். போராட்டத்துக்கு இடையில கிடைக்கும். இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் வேறு கம்பெனி மாறுறதா இருந்தாலும் சரி, அல்லது இந்த கம்பெனிக்கு நீங்கள் பேப்பர் போடுறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பொறுமையாக நிதானமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2025 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை வரும். இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் நினைச்சது நடப்பதற்கான வாய்ப்பு அந்த காலங்களில் இருக்கு. லேட்டாக திருமணம் பண்ணவங்களுக்கு திருமணம் உண்டு. அந்த காலகட்டங்களில் பொருளாதார வசதி நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் 2025 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். வேலையில் ப்ரொமோஷன், இது அத்தனையும் அப்போ இருக்கு. யாருடைய பணமாவது கையில் ரொட்டேஷனில் இருக்கும். பிஸ்னஸ், சிறுதொழில், சுயதொழில் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். இதுவும் நன்மையாக முடியும். இந்த காலங்களில் நீங்கள் மெயினாக சனி பகவானுடைய பயிற்சி காலங்களில் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி, தைராய்டு, டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப கவனம். யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்கள் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் சனி பகவான் மீன ராசியில் இருக்கக்கூடிய காலங்களில் கவர்மெண்ட் விஷயத்தில் டேக்ஸ் பேயபிள் இதிலெல்லாம் ரொம்ப கவனம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த காலங்களில் பண்ணுங்க. அவசரம் அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ரெகுலராக விநாயகரை கும்பிடுங்க. இந்த காலங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ, உங்களுடைய குல தெய்வம் எதுவோ வழிபாடு அதிகப்படுத்துங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக பகவான் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்க. நல்லதொரு மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.